ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ட்ரிபிள் எடுக்கணுன்ற ஐடியா இருக்கோ அவங்களாம் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டுன்றாங்க. நீங்கள் என்ன ப்ரோ ட்ரிபிள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ட்ரிபிள் தான். உங்களால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து 6 மந்த்ஸ் இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் 1 ஃபிசிக்ஸ் 1 மேனுஃபேக்சரிங் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் அண்டு கிராஃபிக்ஸ் அண்டு பிசிஎஃப்சி அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிசம்ஸ் இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு 6 மந்த்துக்கு ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் 2, ஃபிசிக்ஸ் பேப்பர் 2, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் பற்றி வரும். கம்யூனிகேஷன் இப்போயே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. செமஸ்டர் 2ல் வரும். இது 6 மந்த்து. இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 1 இயர். மொத்தம் 12 பேப்பர் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லைன்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் பார்ட் 3. நெக்ஸ்ட்டு அது ஆங்கிலோ எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் மிஷின்ஸு, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அனாலிசிஸ், ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் பற்றி தாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதில் படிப்பீங்க. மொத்தமாகவே ஃபிசிக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான். இசிஇ இது மொத்தமாகவே ஃபிசிக்ஸ் மேக்ஸு தான் இதில் ஃபுல்லாக அடித்து நாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 4th செமஸ்டரில் வந்துட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் வரும். இது வந்துட்டு 4th செமஸ்டர் படிப்பீங்க. இது 4th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ 5th செம்மில் வந்துட்டு பவர் சிஸ்டம் 1, கண்ட்ரோல் சிஸ்டமு, மைக்ரோ ப்ராசஸர்ஸு, எலக்ட்ரானிக்கல் மிஷின் டிசைனிங்கு, அப்புறமா எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வரும். 5th செம்மில் வரும். 6th செம்மில் வந்துட்டு பவர் சிஸ்டம் 2, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கு, அப்புறம் எலக்ட்ரானிக்கல் மிஷின்ஸு மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்கல் மெட்டீரியல்ஸு, பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், நெக்ஸ்ட்டு ஒரிஜினலைசேஷன் பிஹேவியர் இதெல்லாம் வந்துட்டு வரும். உங்களுக்கு வந்துட்டு இது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். எலக்ட்ரானிக்ஸுக்கு எப்போவுமே வேல்யூ உண்டுங்க. 7th செமஸ்டரில் வந்துட்டு இதாக ஹெச்டிசி அதான் இப்படி தெரியுது பாருங்கள், பார்த்துங்க. ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், அப்புறம் சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸர், அப்புறம் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செமஸ்டர் 2ல் பண்ணணும். லாஸ்ட் இயர் வந்துட்டு கன்ஃபார்ம் 2 ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும். அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டாகவே கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண தெரியணும். ஆட்டோ சிஐடின்னு ஒரு கோர்ஸ், அது என்ன தெரியல, நீங்கள் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் பிஎல்சின்றது வேணும். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கலான டைம்லையும் கரெக்டாக திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்க தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் இருந்தாலே ஓரளவு ஓகே. இது ஈஸியாக ட்ரிபிள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் தான். இதுவும் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பெருசாக எடுத்து படிக்கலாம்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஜாப் பெனிஃபிட்ஸ் எப்போவுமே இருக்கும். சரி, ஜாப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அப்படியே ஒன்றுனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கு, ப்ரோட்காஸ்டிங் இன்ஜினியர், சிஏடி டெக்னீஷியன், டிசைனிங் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் எக்கச்சக்கமாக தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வேல்யூ இருக்குது. இதை படித்தாலே போதுமான்னு கேட்டால் படித்தாலே போதாது. எக்ஸ்ட்ரா நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இதுலேயே நீங்கள் இந்த ஜாபில் சேரணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் சேரவே முடியும். ஸோ ட்ரிபிள் மட்டும் படிச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு இன்ஜினியரிங், நல்ல இன்ஜினியரிங் தான் இப்போதைக்கு இது கரண்ட்டில். ஓகே, 8th செமஸ்டர்லாம் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான். மொத்தம் இல்லை 8 செமஸ்டரு. ஸோ 6 மந்த்து ஒரு செமஸ்டர் 6 மந்த்ஸ் இதில் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு பிரிச்சுருவாங்க. 6 மந்த்துக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்க சப்ஜெக்ட் மட்டும்தான். அடுத்து வந்துட்டு அந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. செகண்ட் செமஸ்டர்னால் செகண்ட் இது மட்டும்தான். ஓகே, ஃபஸ்ட்டு செமஸ்டர் 6 மந்த்து. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 6 சப்ஜெக்ட் நான் காட்டலாம், அது படிப்பீங்க. செகண்ட் 6 மந்த் வந்துட்டு செகண்ட் அந்த 6 சப்ஜெக்ட் காட்டலாம், அது படிப்பீங்க. இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணுறீங்க. அப்புறமா அவ்வளோ செகண்ட் இயருக்கு வருவோம். அதே தான். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதுவும் டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் இதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.